வணக்கம் மாணவர்களே, தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம சிக்ஸ்த்தில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்மில் இருக்கக்கூடிய இயல் ஒன்றில் மூதுரை பாடலை பற்றி படிக்க போகிறோம். மூதுரை அப்படிங்கிறது ஔவையார் எழுதின பாடல். இப்பாடலின் ஆசிரியர் ஔவையார். இவர் ஏற்கனவே ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற பாடல்களை எல்லாம் பாடியிருக்கிறாங்க. இப்போ மூதுரை அப்படின்னா என்னன்னா, மூத்தோர் கூறும் அறிவுரை. மூதுரை என்பதற்குரிய பொருள் மூத்தோர் கூறும் அறிவுரை. இதில் எளிமையாக தான் இருக்கும் கருத்துக்கள். இப்போ நம்ம பாடப்பகுதியில் என்ன கருத்து கொடுத்துருக்காங்கன்னா, கல்வியே நிலையான செல்வம், கல்வி செல்வம் உடையவர்களுக்கு தான் சிறப்பு. எவ்வளவுதான் நம்ம பிறருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தாலும் கல்வி செல்வம் குறையாமல் வளரக்கூடியது. மற்ற செல்வங்கள் எல்லாம் பிறருக்கு தர தர குறைந்து கொண்டே வளரும். கல்வி செல்வம் மற்றவர்களால் கைப்பற்ற முடியாத, அழிக்க முடியாத செல்வம், அழியா செல்வம். அந்த கல்வி செல்வம் உடையவர்கள் எங்கேயும் எப்போது சிறப்பு பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி அதுக்குரிய இதுதான் ஒரு மன்னனையும் கற்றோரையும் சீர்தூக்கி பார்த்தா யார் சிறப்புடையவர் அப்படின்னு ஔவையார் தன் பாடல்ல சொல்லியிருக்கிறாங்க. வாங்க பாடலுக்கு போகலாம். மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின். மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். மன்னர்க்கு தன் தேசம் அல்லால் சிறப்பில்லை. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. மன்னனும் மாசற கற்றோனும். மன்னன்னா அரசன், அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன். மாசு அற குற்றமில்லாமல், மாசுனா குற்றம், மாசு அறனா குற்றமில்லாமல், கற்றோனும் கற்ற சான்றோரும், சீர்தூக்கின் இறைவரில் யார் சிறந்தவர் என்று சீர்தூக்கி பார்த்தால். மன்னனின் கற்றோன் சிறப்புடையன். இருவரில் யார் சிறந்தவர்? கற்றோர் தான் சிறப்புடையவர், கல்வி கற்ற சான்றோர் தான் சிறப்புடையவர். ஏன்? மன்னருக்கு தன் தேசம் அல்லால், அவரோட நாட்டை தவிர மற்ற இடங்களில் சிறப்பில்லை. கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு ஔவையார் இந்த பாடலை சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பாருங்க, இதில் இருக்கக்கூடிய சொல்லும் பொருளும் பார்ப்போம். மாசற குற்றம் இல்லாமல், சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்தால், தேசம்னா நாடு. பாடலோட பொருள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தால் மன்னனை விட கற்றவரே சிறந்தவர். ஏன்? மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்ற சான்றோருக்கோ சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு. அதனால தான் கல்வி கற்றவர்கள் தன் தேசம் இல்லாமல் பிற தேசங்களிலும் என்ன செய்கிறாங்க? அவங்க படித்த கல்வி தான் அவங்கள சிறப்பு அடைய வைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இருக்கக்கூடிய மதிப்பீடு பார்க்கலாம். மாணவர்கள் நூட்களை டேஸ் கற்க வேண்டும். நம்ம நூட்களை எப்படி கற்கணும்? மாசறனா குற்றமில்லாமல் அப்படின்னு அர்த்தம். இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. இடமெல்லாம், இந்த மேவை பிரிக்கணும். இம் கூட்டல் ஏ, இடம் கூட்டல் எல்லாம் அப்படின்னு வரும். மாசற பிரித்தெழுத கிடைப்பது. மாசற மாசு கூட்டல் அற. அடுத்து பாருங்க, பிரித்தெழுதுகளை நம்ம கவனிக்க வேண்டியது ஒன்று தான். ரெண்டு பக்கமுமே பொருள் உள்ளதாக தான் பிரிக்கணும். பொருள் இல்லாமல் நம்ம ஒரு பக்கம் மாசறங்கிறத மாச கூட்டல் அற அப்படி பிரித்தாலும் பொருள் இருக்காது. மாசு கூட்டல் அறன்னு பிரிக்கணும். மாச கூட்டல் உர அப்படின்னு பிரிக்கக்கூடாது. அந்த ரெண்டு பக்கமுமே மீனிங் தரக்கூடியதாக பிரிக்கணும். குற்றம் கூட்டல் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர். இம் கூட்டல் ஈ மீயா மாறியது. சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார், சிறப்புடையார். அடுத்து பாருங்க, குருவினா. கற்றவரின் பெருமைகளாக மூதுரை கூறுவன யாவைன்னு கேட்டிருக்காங்க. கற்றவர்களின் பெருமை என்னது? மன்னனையும் குற்றமில்லாமல் கற்றவரையும் ஒப்பிண்டு ஆராய்ந்து பார்த்தால் கல்வி கற்றவர் தான் சிறந்தவர். மன்னனுக்கு தன் நாட்டில் மட்டுமே சிறப்பு, கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களிலெல்லாம் சிறப்பு. அப்போ கற்றவரின் பெருமைகள் என்னது? கல்வி கற்றவருக்கு சென்ற இடங்களெல்லாம் சிறப்பு. மேலே இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. கல்வி கற்றவருக்குரிய சிறப்பு என்னது? கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது. அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான்.
இதையும் நம்ம என்ன செய்யலாம், இதுக்குரிய ஆன்சரை எழுதலாம். கல்வியை பிறரால் கைப்பற்றவோ அழிக்கவோ முடியாது, அழியா செல்வமாகிய கல்வியை கற்றவன் எங்கும் எப்போதும் சிறப்பு பெறுவான். இதுதான் கல்வி கற்றோருடைய சிறப்புகளாக மூதுரை கூறுகிறது. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். நன்றி.